7th standard term 3 chapter 1 number systemல exercise 1.4ல 4th sum simplify அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா சுருக்குது. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் 100ஆல் எப்படி டிவைட் பண்ணுறது, 10ஆல் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அதே கான்செப்ட்ஸில் 1000ஆல் எப்படி டிவைட் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ சேம் கான்செப்ட் தான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொன்ன மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 18.9 இந்த பாயிண்ட்டை சும்மா ரஃபாக வச்சுக்கணும், ரைட்டுங்களா? எத்தனை ஜீரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000க்கு 3 zeros. டிவைட் பண்ணும்போது பாயிண்ட் எப்போவுமே முன்னாடி மூவ் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை ஜீரோஸ் இருக்குதோ அத்தனை பாயிண்ட்ஸ் முன்னாடி நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அப்போது இங்கே பாயிண்ட் இருக்கிறதுனால ஸோ அந்த பாயிண்ட் மூவிங்க்கு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஆர்ச் மாதிரி போட போகிறோம். ஸோ 1 2 and 3 இந்த 3 ஆர்ச் தள்ளின பிறகு தான் உங்களுக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வரணும். ஸோ அப்போது எம்டி பிளேசஸில் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 போட்டு போகிறீங்க. இங்கே பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் ரஃபில் போட்டுட்டு மெயினான ஆன்சரை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெயின் காலமில் எடுத்து எழுதலாம். ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.0189. அடுத்தது செகண்ட் சம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 0.87 1000. ஸோ 3 digits இருக்கிறதுனால 3 numbers முன்னாடி மூவ் ஆகும் டிவிஷனில். ஸோ 1, அடுத்தது 2, அடுத்தது 3. ஸோ இந்த பாயிண்ட்டு 1 time 2 time 3 time மூவ் ஆகுது. ஸோ இந்த 3 time மூவ் ஆன பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் எங்கெங்கெல்லாம் எம்டி பிளேசஸ் இருக்குதோ அந்த இடத்துல 0 சேர்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி எதுவும் இல்லைனாலும் என்ன தான் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 சேர்ப்பீங்க. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 0.00087. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 49.3 divided by 1000. ஸோ சேம் கான்செப்ட். ஸோ என்ன பண்ண போகிறோம் 49.3 அப்படி எடுத்து எழுதுங்க. 3 zeros டிவிஷன். ஸோ 3 arches போட போகிறோம். ஸோ தட் இஸ் 1 2 and 3. இதுக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். ஸோ எம்டி பிளேஸ் 0, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.0493. இங்கே இருக்கிற பாயிண்ட் தான் இங்கே மூவ் ஆயிருக்கு. ஸோ திரும்ப எங்கே பாயிண்ட்டை வைக்கக்கூடாது. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 0.3 divided by 1000. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை போட்டுக்கோங்க. ஸோ 3 zeroஸால் டிவைட் பண்ணுறதுனால தட் இஸ் 3 digits zeros இருக்கிறதுனால 1 2 3. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வந்துடும். எம்டி பிளேசஸில் 0 போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 போட்டுக்கோங்க. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 0.0003. அடுத்தது ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா 382.4 divided by 1000. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க 382.4 அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 1000ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 2 3 zeros இருக்கிறதுனால 3 arches போட்டாச்சு, பாயிண்ட்டை வச்சாச்சு, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 சேர்த்தாச்சு. இப்போ இங்கெல்லாம் எம்டியாக இருக்கிறதுனால நம்ம 0 போட்டோம். இங்கே ஆல்ரெடி நம்பர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.3824. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93.8. அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். 93.8 3 zeros. ஸோ அப்போ 3 arches 1 2 3. இங்கே பாயிண்ட் வச்சுக்கிறோம். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி கம்பல்சரி 0. பிளேஸ் எம்டியாக இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு 0. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0938. ஸோ இதுதான் 1000ஆல் டிவைட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.